Hello everyone, this is Divya and welcome back to my channel. நீங்க எவ்வளவுதான் foods and fruits எடுத்துக்கிட்டாலும் if it's not showing on your skin and your hair, then you my friend you have a nutrition absorption problem, and I'm here to teach you and tell you the kind of tips that I follow to increase my absorption. And இதெல்லாம் வந்து it's very easy to follow and it is also like scientifically proven methods. So let's get started. So, in order to improvise your nutrition absorption, it is very important to understand how the digestion happens in the first place. In the digestion நடக்கிற அந்த இதுக்கு வந்து endocrinal system அப்படின்னு சொல்லுவாங்க. Endocrinal systemங்கிறது பேசிக்காக வந்து the organs that's involved in doing the digestion part, அதை தான் வந்து endocrinal systemனு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன ஆர்கன்ஸ்னால் நம்மளோட மவுத், அப்புறம் pancreas, அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் intestine, large intestine, ஸ்டொமக்குள்ளே வந்து இருக்கிற என்சைம்ஸ், esophagus, இதெல்லாம் தான் வந்து endocrine systemனு நம்ம சொல்கிறோம். So the first step of digestion வந்து it starts from your mouth. So when you have your food, உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் chew பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லையா? So when you like start chewing your food, உங்கள் ஃபுட் கூட சேர்ந்து இருக்கிற அந்த சலைவாவில் இருக்க அந்த என்சைம்ஸ் இதெல்லாமே சேர்ந்து it will start breaking down your food. So this is basically the first step of digestion. So next step வந்து the chewed food that's in your food pipe, it reaches your esophagusலேருந்து, அதாவது இந்த ஃபுட் பைப்லேருந்து இறங்கி it reaches your stomachலேருந்து we have something called stomach acid, HCl அப்படின்னு சொல்லுவோம். இந்த HCl வந்து it's very strong, and in order for your food to be digested well, நம்மளோட ஃபுட் வந்து இந்த HCl வந்து கொஞ்சம் கோட் ஆகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டொமக் ஆசிட் வந்து it also has other enzymes as well. இந்த என்சைம்ஸ்லாம் நம்ம ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ your food gets coated in HCl and then it gets down to the smaller intestine for the digestion and nutrition absorption. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைஜஷன் வந்து நடக்கும், அதாவது இந்த நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும். நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து வைலி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் இந்த நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கு. இதுதான் வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணி இதில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் வந்து நம்ம ஃபுட்டை வந்து ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணி நம்ம ஃபுட்டில் இருக்க மினரல்ஸ், வைட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், அப்புறம் வந்து சுகர், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணும். So let's say you had a chicken or a chickpeas for lunch today, and இந்த ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுட் வந்து இந்த ஸ்டொமக் ஆசிடில் கோட் ஆகுறது மட்டும் இல்லாமல் when it reaches your small intestine, your pancreas, நம்ம பாடியில் இருக்க pancreas வந்து it releases certain enzymes to break down those protein ஃபுட். அதை வந்து ஃபர்தராக வந்து ஒரு சிங்கிள் அமினோ ஆசிடாக வந்து ஃபர்தராக வந்து பிரேக் டவுன் பண்ணும் ஃபார் யோர் ஸ்மால் இன்டெஸ்டைன் டு அப்சார்ப் திஸ் நியூட்ரிஷன். ஸோ ஃபார் ப்ரோட்டீனுக்கு வந்து pancreas releases an enzyme called amylase, and வந்து ஹைட்ரேட்க்கு வந்து லிவர் வந்து சில வந்து என்சைம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும், அதை வந்து சக்ரோஸாவோ குளுக்கோஸாவோ வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபேட்டியான ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்மனோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆலிவ் ஆயில் ட்ரெஸ்ட் ஒரு சாலட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஃபேட்ஸ் வந்து நிறையா இருக்குன்னா certain enzymes will be released to break down that fatty food into single fatty acids, and then that will be ingested or absorbed through your small intestine. So இப்படி தான் வந்து ப்ரோட்டீனையும் ஃபேட்டி ஃபுட்ஸும் கார்போஹைட்ரேட்ஸும் வந்து தனித்தனியாக வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு சில என்சைம்ஸ்லாம் வந்து நம்ம உடம்பு வந்து ரிலீஸ் பண்ணும். இது எல்லாமே நடக்கிற விஷயம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் தான், அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இன்ஜெக்ஷன் வந்து நடக்கும். ஸ்மாலர் இன்டெஸ்டைன் வந்து நம்ம ஃபுட்டில் இருக்க மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் மைக்ரோநியூட்ரியன்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இட் புஷஸ் யுவர் ஃபுட் வேஸ்ட், அன்டைஜஸ்டட் ஃபுட், மினரல்ஸ் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்க அந்த ஃபுட் வேஸ்ட் அண்ட் கங்கெல்லாம் வந்து இட் மூவ்ஸ் டு த லார்ஜர் இன்டெஸ்டைன். அண்ட் லார்ஜர் இன்டெஸ்டைனில் இருக்க ஃபுட் அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து லார்ஜர் இன்டெஸ்டைன் வந்து அந்த ஃப்ளூயிட்ஸை அப்சர்வ் பண்ணி இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் யுவர் ஃபுட் இன்டு ஸ்டூல். So this is how the entire digestion works, and in the entire processல வந்து small intestine-லயும் சரி larger intestine-லயும் சரி you have bacteria, flora and fauna. இதெல்லாம் நம்மளோட ஃபுட்ஸை வந்து எக்ஸ்க்ரீஷனுக்கு அந்த ஸ்டூலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். And then கடைசியாக it reaches to your rectum, and then you have your bowel movement. So this is how the entire digestion system works. In the entire from mouth to your rectum to anal வந்து in the complete flow வந்து we call it as endocrinal system. Okay.
So in the entire process, right from your mouth to your rectum, இதில் எதனா ஒரு சின்ன imbalance இருந்தால் கூட it affects and impacts your nutrition absorption levels. So it could be an IBS or a SIBO or leaky gut inflammation, இல்லை chronic inflammation in your gut, இல்லை வந்து stomach acidல வந்து பிரச்சனை, stomach acid levels கம்மியாக இருக்குது இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, reflux issue, and நீங்கள் வந்து கரெக்டாக ஃபுட் chew பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி என்ன இஷ்யூ இருந்தாலுமே வந்து it impacts your nutrition absorption. So it's very important to understand how healthy your gut is. So there are like few symptoms that you can recognize to understand if you have any issues with your nutrition absorption. For example, if you're like constantly bloated, illa ungala constipation irukku, and if you're like constantly farting and belching, apra vandu nariya ஏப்பம் வருது, அதுக்கப்புறம் வந்து you have issues with your abdomen. Whenever you have your food, you have a pain in your abdomen, and ஜீரணிக்காமல் போகிறது, அதெல்லாம் வந்து it's basically symptoms and cues for your nutrition malabsorption. So you have to go and visit your gastroenterologist for that. And also I'm going to give you few tips that I do to improvise my digestion, and இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப easy to follow, and it does not have any side effects as such, and there is no impact in doing these things. I'm just going to tell you that. So the first tip is to remove foods that trigger your gut inflammation, or நமக்கு தெரியல சில ஃபுட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்காது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை கரெக்டாக லிஸ்ட் டவுன் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அதை உங்களோட ஃபுட் லிஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மீ, எனக்கு வந்து இந்த பரோட்டா, இந்த மைதா ஃபுட்ஸ், வீட்டு, சப்பாத்தி, இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து உடம்புக்கு செட் ஆகாது. லைக் ஐ கெட் கான்ஸ்டிபேட்டட், அண்ட் எனக்கு அது கரெக்டாக வந்து உடம்புல டைஜஸ்ட் ஆகாது, அண்ட் அந்த மாதிரி ஃபுட்ஸ் நான் எடுத்துக்க மாட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு ஒவ்வொரு மீல் கூடயும் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும். வெஜிடபிள்ஸ் இல்லை ஃபைபர் இல்லைனா எனக்கு வந்து அந்த ஃபுட் வந்து கரெக்டாக டைஜஸ்ட் ஆகாது. I'll have some issue with digesting the food. So that's one thing that worked for me. And detoxingra போது I would say any food that triggers me, like processed food or junk food, packaged foods நான் சாப்பிட மாட்டேன். packaged and the cookies, biscuits, அதுக்கப்புறம் வந்து இந்த Coca-Cola drinks, அப்புறம் cool drinks, anything that comes from a package, I do not touch it. So basically இதெல்லாம் வந்து I remove these kinds of food triggers that triggered my gut inflammation. So that's the first step that you have to do. And it could not be just food, processed food. It could be sugar as well. Sugar, when it has sugar has the tendency to nullify your vitamins and minerals. நம்ம என்னென்ன நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் கூட ஒரு 4-5 குலாப் ஜாமுனோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ எடுத்துக்கிட்டால் நம்ம சாப்பிட்ட நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகாது. இந்த சென்ஸ் இந்த சுகர் போயிட்டு அதை வந்து நல்லிஃபை பண்ணி விட்டுரும், டெப்ளீட் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம எவ்வளோ நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து உடம்புல செய்கிறாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல்சோ avoid processed sugar வந்து எந்த ஃபார்மில் இருந்தாலும் அது வந்து கெடுதி தான். பட் ஒரு டேக்கு ஒரு 2 spoons of sugar, 3 spoons of sugar is okay. I have my black coffee with sugar or karupati. That's okay, I guess. I'm not completely telling you to ignore or avoid sugar at all, but கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் வச்சுக்கோங்க. 2 spoons of sugar to 3 spoons of sugar is okay. And also பால், இப்போ வர மில்க்லாம் வந்து it's not very healthy and good. I'm hearing a lot about the adulteration that's happening in milk industry. So beware of the milk that you're drinking. உங்களால் முடிஞ்சால் பக்கத்து வீட்டில் எதனா வந்து இந்த மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அங்கே போய் டைரெக்டாக வந்து பால் வாங்கிக்கோங்க. இஃப் நாட் ஃபார் தேட், அவாய்ட் ட்ரிங்கிங் மில்க் அட் ஆல். அண்ட் இஃப் தேட்ஸ் ட்ரிகரிங் யுவர் கட் இன்ஃப்ளமேஷன். ஸோ மில்க், ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து anything that triggers your gut inflammation is good to avoid. So the second tip is to engage in movements and sweat. நம்ம ரொம்ப ஐடலாக வந்து டெஸ்க்டாப் மாதிரி அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கோம், இல்லை சோஃபாவில் டிவி பார்த்துக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கோம்னா அந்த ஃபுட் வந்து அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்தையும் அப்புறம் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்லையும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு we have to give it some movements. அப்படியே ஐடலாக இருந்தால் வந்து it won't happen, இல்லை it will happen. But if you're not having a good food, if you're not having a healthy food, இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப கேவலமான ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், அண்ட் நம்ம மூமெண்ட்டும் ரொம்ப கேவலமாக இருக்குது, உடம்புலையும் வந்து ஸ்வெட்டும் வரதில்லை அப்படின்னா it will make things worse for your gut.
to ingest and digest the food properly. So make sure that go for a little walk when you have your food. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க. And if you are working out, it's well and good. So கொஞ்சம் உடம்புல வந்து ஸ்வெட் வேர்வை வர மாதிரி கொஞ்சம் எதனா மூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Promoting blood flow to your body and organs is very very important when the digestion is happening, because when you have your food, all your blood it rushes to your gut and the other organs, because the nutrition absorption mineral absorption cell nourishment repair இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு அந்த blood flow வந்து ஒரு ஹை இம்பேக்ட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ blood flow வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும்னா we have to be very healthy in the sense நம்ம ஆர்டரிஸ்ல வந்து எந்த பிளாக்கேஜும் இல்லாமல் இருக்கணும். atherosclerosis அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். பிளாக்கேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னா we have to cut down on seed oils, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறது, மூவ்மெண்ட் பண்ணுறது, நல்லா குதிக்கிறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செய்யும் போது blood flow வந்து உடம்புல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ just make sure that you do any sort of movement that improvises your blood flow circulation to your organs. So next step is to have a good sleep routine. Sleep routine வந்து கரெக்டாக இருந்தால் தான் most of the recovery happens to your body. உங்கள் ஆர்கன்ஸ்க்கும் உங்களோட பிரெயின்லேயும் உங்கள் கட்லேயும் வந்து எதனா இன்ஃப்ளமேஷனோ இல்லை என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கினீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க செல்ஸே, டி செல்ஸே, ஆன்டிபாடிஸே வந்து அதை போய் ரிப்பேர் பண்ணி விட்டுரும். பட் if you're not giving your body that chance, if you're not recovering yourself, you're not giving that rest to your body, அந்த ரெக்கவரி வந்து அந்த நரிஷ்மெண்ட்டும் அந்த ரிப்பேரும் வந்து பாடியில் நடக்காது. அண்ட் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்ஃப்ளமேஷனோ, ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ், ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி அது லூப்பில் போயிட்டே இருக்கும். அண்ட் அதனால தான் வந்து இந்த ஐபிஎஸ் வருது, சிபோ வருது, இந்த இன்ஃப்ளமேஷன் வருது, லீக்கி கட் வருது, அதெல்லாம் தான். ஸோ do not give your body that chance. So give it the rest that it needs and recovery, and have a good sleep. And in the 2 மணிக்கு போயிட்டு காலையில் 10 மணிக்கு எழுந்துக்கிற கதையெல்லாம் வேணாம். So try to go to bed early and at least ஒரு 10 PM இல்லை 11 PM தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஜென்ரிக்கான பாயிண்ட்ஸ் கிடையாது. தூக்கம், சாப்பாடு, சன்லைட் அந்த மாதிரி. இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு digestion and nutrition absorption. So first thing that I do for nutrition absorption is to have ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நான் மார்னிங் எழுந்தோடனே பிராக்ஸ் ஆப்பிள் சைடர் வினிகர் தான் நான் வச்சுருக்கேன். அதை வந்து நான் மார்னிங் எழுந்தோடனே ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஒரு கப் ஆஃப் வார்ம் வாட்டரில் மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு எழுந்தோடனே அதை குடிச்சிடுவேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அசிடிக், பட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரா, ஒரு மெட்டல் ஸ்ட்ரா மாதிரி அமேசானில் விற்குது. அதை யூஸ் பண்ணி you can also drink it if you feel that it's very acidic to your teeth. So you can use a straw. I also use a straw to drink my apple cider vinegar drink. So morning எழுந்தோடனே இந்த apple cider vinegar drink நீங்கள் குடிச்சதுக்கு அப்புறமா வந்து it basically kick starts your digestion. And morning நான் எழுந்தோடனே இது குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு செம்ம ஃபுல்லாக ஒரு நல்ல சுட கொதிக்க தண்ணி குடிச்சிருவேன். And I'm good for the day. So what it does is that it kick starts your digestion. And உங்களுக்கு உடம்புல ஸ்டொமக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் நிறைய ப்ரோட்டீன்ஸ், இப்போ ஒரு கறி சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து மீன், முட்டை, அதெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து ஸ்டொமக் ஆசிட் இல்லைன்னா இந்த சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டொமக் ஆசிட் இல்லாத போது இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யுவர் ஸ்மால் இன்டெஸ்டைன் டு பிரேக் டவுன் த ஃபுட் அண்ட் அப்சார்ப் த நியூட்ரிஷன். அதனால தான் வந்து யூ கெட் இந்த ப்ளோட்டிங் ஃபீலிங், அதுக்கப்புறம் வந்து இந்த வயிறு உபசமாக வருதுன்னு சொல்லுவாங்க, இந்த புளியேப்பம் வர்றதுன்னுலாம் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வந்து உடம்புல வந்து ஸ்டொமக் ஆசிட் இல்லாததுனால தான். The other thing that you can do to increase your stomach acid levels is to drink your water, நிறைய hydration, and also have ginger. Morning எழுந்தோடனே ஜிஞ்சரோட ஸ்கின்னை ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதை குட்டியாக வெட்டிட்டு அதை அப்படியே தேனில் கொஞ்சம் முக்கி அதை அப்படியே சாப்பிடுங்க. அது வந்து இட்ஸ் வெரி வெரி good for your health. It helps with the migraine headache, and it is very very helpful. And also stomach acid levels, digestion வந்து நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். So you can also do that. And another very very important thing is to chew your food nicely. இப்போ நம்ம ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றோன்னா அது அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து ஒரு 15 வாட்டியாவது நல்லா மென்று அது நல்லா வந்து பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம டீத்தை யூஸ் பண்ணி அதை நல்லா மென்று முழுங்கணும். அப்படியே வந்து போட்டு அரைக்கிற மாதிரி முழுங்கக்கூடாது. அதுக்கு கிவ் இட் டைம். டிவி பார்க்கும்போது கூட டிவி பார்த்துட்டே சாப்பிட்றத நிறுத்துங்க. பட் இஃப்
you do that, just be mindful of what you eat and how you eat it. ஒவ்வொரு மவுத்ஃபுல் ஆஃப் ஃபுட்டுக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 seconds to 10 seconds இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதை முழுங்கிறதுக்கு. ஸோ சூவிங் யர் ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நீங்கள் ஃபுட் I'll tell you why it's very important, okay? ஃபுட்டை வந்து நீங்கள் நல்லா சூ பண்ணாமல் அப்படியே முழுங்குறீங்கன்னா டைஜஷன் அதை பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து நல்லா மாவாக்கி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இட் கெட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யுவர் பாடி அண்ட் ஃபார் யுவர் ஆர்கன்ஸ். தட்ஸ் வை வந்து பாடி ஹீட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுறது அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நீங்கள் அதுக்கு அந்த சான்ஸ் கொடுக்காம உங்களோட டீத்தை யூஸ் பண்ணியே வந்து ஃபுட்டை நல்லா கிரைண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, another tip is to eat gut healing foods. கட் ஹீலிங் ஃபுட்ஸ்னால் நான் வந்து பெருசாக வந்து எக்ஸ்பென்சிவான ஃபுட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் மாதிரி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வெரி பேசிக். நம்ம வீட்டில் பண்ணுற சூப் தான். சிக்கன் சூப், மட்டன் சூப், அதுக்கப்புறம் வந்து இந்த நெஞ்செலும்பு சூப்பு, ஆட்டுக்கால் பாயா, இதெல்லாமே வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? இதை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க, குடிங்க. வாரத்தில் ஒரு நாளாச்சும் வந்து இந்த நாட்டுக்கோழி வாங்கி அதை வந்து குழம்போ இல்லை சூப்போ பண்ணி குடிங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட கட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏன் சொல்கிறேன்னா, அந்த சூப் பண்ணுறதுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் அண்ட் ஹர்ப்ஸ் வந்து இட்ஸ் வெரி கட் ஹீலிங். அதில் ஆட் பண்ணுற cumin, இந்த ஜீரா, அந்த பெப்பர், இந்த டர்மரிக், இந்த இஞ்சி, இதெல்லாம் வந்து இட்ஸ் ஸோ குட் ஃபார் யுவர் கட் அண்ட் ஃபார் இட்ஸ் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹேவ் யுவர் சூப். அதுதான் வந்து இங்கிலீஷில் போன் ப்ராத்ன்னு சொல்லி விற்கிறாங்க. அதை வந்து ஒரு $300-400 அந்த பவுடரை விற்கிறாங்க. பட் நம்ம வீட்டில் நம்ம அதை ஈஸியாக பண்ணலாம். ஸோ போன் ப்ராத் சூப்ஸ் குடிங்க. அண்ட் ஆல்சோ ஹேவ் ஃபுட்ஸ் தட் ஆர் ரிச் இன் ஸோ பேசிக்லி டர்மரிக் அண்ட் பெப்பர் வந்து எதெல்லாம் கலக்க முடியுமோ கலந்து சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுங்க. அண்ட் டர்மரிக் அண்ட் பெப்பரை வந்து நீங்கள் டீயாக கூட செஞ்சு குடிக்கலாம். ஸோ பேசிக்காக வாட்டரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு டர்மரிக்கையும் பெப்பரையும் நல்லா இடித்து அதை வந்து அந்த வாட்டரில் பாயில் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் லெமன் ஜூஸ் அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஹனி விட்டு குடிப்பேன். ஸோ யூ கேன் டூ தட். Turmeric and pepper is very good for your gut lining, and அந்த gut lining வந்து ரிப்பேர் பண்ணுவோம் அதை போயிட்டு. ஸோ you should have a lot of food that has those gut healing properties. Ginger, garlic, turmeric, pepper, ஜீரகம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் சூப், pumpkin soup is also like very good for your gut. So also have a lot of vegetables. நிறைய ஃபர்மெண்டேஷன் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. லைக் தோசை, இட்லி, ஆப்பம், இதெல்லாம் வந்து ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ். தயிர், லாக்டோபாசிலஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட கட்டுக்கு. ஸோ தயிர் நிறைய எடுத்துக்கோங்க. ஹேவிங் காஃபீஸ் அண்ட் டீஸ். ஓகே, ஸோ காஃபீஸில் வந்து இந்த கெஃபீன் ப்ராப்பர்ட்டி அண்ட் டேனின்ஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த டீ இதெல்லாம் வந்து டேனின்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற மாதிரி இருக்குது. இது பேசிக்காக என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் மார்னிங் ஒரு 8 AM வந்து காஃபி குடிச்சிட்டு உடனே ஒரு 8:30 நீங்கள் உங்களை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்க நியூட்ரிஷனை வந்து இந்த கெஃபீன் அண்ட் டேனின்ஸ் போய் டிப்ளீட் பண்ணி விட்டுரும், அடிச்சு விட்டுரும். ஸோ உங்களோட கட்டில் வந்து இதை வந்து அப்சார்ப் ஆகாது இந்த சென்ஸ் அதோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடும். So just make sure that you have your coffee or tea either 1 hour or 2 hours before your food or after your food. நீங்கள் ஃபுட் சாப்பிட்டு இருக்க அந்த டைமில் வந்து காஃபியோ டீயோ வந்து எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே காஃபி குடிக்கிற இந்த ஒரு ஹேபிட் இருக்குது. பட் do not do that. And I also want to share this particular tea recipe that I do. ஸோ என்னோட கட் இன்ஃப்ளமேஷனுக்கு நான் குடிக்கிற டீ, என்னோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கு நான் குடிக்கிற டீ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணலாம். கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா இடித்து, பெப்பர் இருந்தால் பெப்பர். ஸோ பேசிக்கலாக அந்த பிரியாணி மசாலா தான் இல்லையா, ஸ்டார் அனீஸ், நட்சத்திரப்பூ, இதெல்லாம் வந்து நல்லா இடித்து கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா அது கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ணி குடிச்சிருவேன். இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2 weeks நீங்கள் குடிச்சு பாருங்கள். யூ வில் ஃபீல் தி டிஃப்ரென்ஸ் இன் யோர் ஸ்கின் அண்ட் யோர் ஹேர். எனக்கு ஹேர் லாஸ் வந்து ரொம்ப மாசமாக இருந்தது ஆஃப்டர் த டெமிஸ் ஆஃப் மை ஃபாதர். அதுக்கப்புறமா அது வந்து ஸ்ட்ரெஸ்னால யூஸ் ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஒன்ஸ் ஹேவிங் திஸ் டீ I was able to see some visible difference in my hair loss and my skin, the way my skin look now. So please do have this drink and let me know what you think about it. And finally, food combinations.
ஸோ இஃப் யூ ஆர் லைக் அனிமிக் ஆர் உங்களுக்கு வந்து அயன் லெவல்ஸ் இல்லை ஃபெரட்டின் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அது ஃபுட்டில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும், ஃபுட் அப்சார்ப்ஷன் வந்து அது மூலயமா இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுட் காம்பினேஷன்ஸ் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அயன் டேப்லெட் போடுறீங்க இல்லை அயன் ரிச் ஃபுட் ஒரு முருங்கைக்கீரையோ இல்லை ஒரு பீட்ரூட்டோ சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை நம்ம உடம்புல அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு வந்து ஒரு விட்டமின் சி, ஒரு நெல்லிக்காவோ இல்லை ஒரு லெமன் ஜூஸோ இல்லை ஒரு கொய்யாவும் அது கூட வச்சு சாப்பிட்டா அந்த அயன் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெறும் அயன் ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்காமல் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்பினேஷன் தட் ஒர்க்ஸ் அலாங் வித் இட். ஃபார் அயன் வந்து விட்டமின் சி எடுத்துக்கணும் அண்ட் விட்டமின் D3க்கு வந்து கால்சியம் அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா விட்டமின் D3. விட்டமின் D3க்கு வந்து ஃபேட்ஸ். நான் வந்து யூஸ்வலாக விட்டமின் D3 சப்ளிமெண்ட் போடும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ, மெல்டட் கீ வந்து எடுத்துப்பேன், இல்லை பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர், மெல்டட் கீ, இல்லை ஒரு 2 முட்டை, அந்த மாதிரி எதனா ஒரு ஃபேட்ஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ அந்த விட்டமின் D3யோட அப்சார்ப்ஷன் வந்து நம்ம உடம்புல நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபுட் காம்பினேஷன்ஸ் ஒர்க் ஆகும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அயன் டேப்லெட் போடும்போது விட்டமின் D3 அயன் டேப்லெட்டும் விட்டமின் D3 ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா அது வந்து ரெண்டுமே அப்சார்ப் ஆகாது. இட் கம்பீட்ஸ் வித் ஈச் அதர். ஸோ நீங்கள் அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு விட்டமின் D3 வந்து டேப்லெட் வந்து அப்போ போடாதீங்க. அயன் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா விட்டமின் D3 டேப்லெட் போடுங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தீஸ் கெமிஸ்ட்ரி ஒர்க்ஸ் வித் ஈச் ஃபுட் காம்பினேஷன்ஸ். அண்ட் ஃபைனலி ஜஸ்ட் ஹேவ் த ரைட் ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். உங்களோட ஃபுட் பிளேட் வந்து பேலன்ஸாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. லைக் once you have your food, just make sure that you also have a buttermilk or ஒரு 2-3 spoons of curd to end the meal. And also just try to have your complex difficult meals. Like let's say complex in illa like digest பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் மாதிரி ஃபுட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு மீனோ இல்லை ஒரு மட்டனோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா just make sure that you have it in the afternoon period between 11 AM to 3 PM because that's where the stomach acid levels and your digestion power is at the peak. நீங்கள் வந்து ஈவினிங்லேயோ இல்லை வந்து நீங்கள் அதை வந்து நைட் டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஜஷன் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கும். பிகாஸ் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குற டைம், அது ரெஸ்ட் கொடுக்குற டைம்லேருந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு 1200 2000 மட்டன் பண்ணி நல்லா அடிச்சிங்கன்னா டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கும். அண்ட் தட் இம்பேக்ட்ஸ் யோர் ஸ்லீப் routine. So just make sure that you eat at the right time. So these are the tips that I usually follow to improvise my digestion and nutrition absorption. And இது கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு 1 week செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ், you would be able to see the difference for yourself in your digestion. So apple cider vinegar is a complete must for me because I eat a lot of protein and I have to have my apple cider vinegar drink. And apple cider vinegar drink குடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஹேர் லாஸில் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது because of the absorption. So do that. And உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். And I'll have a look at it and I'll respond for each and every one in the comments. So I'll see you in the next video then. Bye-bye.